பிப்ரவரி 13ஆம் தேதி காதலர் தின உற்சாக வாரத்துடைய 7வது நாளில் கிஸ் டே எனப்படும் முத்த தினம் அனுசரிக்கப்பட்டு வருது. இந்த நாளுடைய ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். உலகம் முழுவதும் காதலர் தினம் பிப்ரவரி 14ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வருது. இந்த கொண்டாட்டத்தை விமர்சையாக கொண்டாடக்கூடிய வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு வாரத்துக்கு முன்பே, அதாவது பிப்ரவரி 7ஆம் தேதி முதல் காதலர் வாரம் உலகம் முழுவதும் அனுசரிக்கப்பட்டு வருது. பிப்ரவரி 7ல் ரோஜா தினத்துடன் தொடங்கும் காதலர் வாரத்தில் 2வது நாள், அதாவது பிப்ரவரி 8ஆம் தேதி ப்ரொபோஸ் டே, பிப்ரவரி 9ஆம் தேதி சாக்லேட் டே, 10ஆம் தேதி டெடி டே, 11ஆம் தேதி ப்ராமிஸ் டே மற்றும் பிப்ரவரி 12ஆம் தேதி ஹக் டே என உற்சாகம் பொங்க கொண்டாடப்பட்டு வருது. அந்த வகையில் இந்த உற்சாக வாரத்துடைய 7வது நாளான இன்னைக்கு, அதாவது பிப்ரவரி 13ஆம் தேதி கிஸ் டே எனப்படும் முத்த தினம் அனுசரிக்கப்பட்டு வருது. அன்பு, காதல், பாசம், நட்பு என பல உணர்ச்சிகளின் அன்பு வெளிப்பாடா முத்தம் இருக்கு. இந்த நாளில் உங்களுடைய உறவை மேம்படுத்தும் வகையில் நீங்க அன்பு, ஆர்வம் மற்றும் பாசத்துடன் ஒரு வார்த்தை கூட சொல்லாம நம்முள் இருக்கும் பாச பிணைப்ப உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் ஒரு உலகளாவிய மொழியா முத்தம் இருக்கு. முத்தமானது உறவுக்குள் இருக்கும் 2 பேருக்கு இடையிலான நெருக்கம் மற்றும் பிணைப்பை வலுப்படுத்துது. லேசான முத்தம் முதல் உணர்ச்சி மிக்க அரவணைப்பு என உங்கள் துணையிடம் இந்த நாளில் நீங்கள் வெளிப்படுத்தும் உணர்ச்சி எதுவா இருந்தாலும் இந்த முத்த தினத்தின் உண்மையான சாராம்சம் என்னது அப்படின்னா, உங்களின் மற்றொரு பாதியாக நீங்கள் கருதும் துணையை நம்பி அவர்களுடன் ஒன்றாக இருக்கும் நெருக்கத்தை பகிர்ந்து கொள்ளும் தருணங்கள்ல உள்ளது. 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி முதல் முத்த தினம் மிகவும் பரவல அனுசரிக்கப்பட்டு வருது. காதல் வாரமானது இளைஞர்களை இலக்கா கொண்ட பாப் கலாச்சாரம் மற்றும் மார்க்கெட்டிங் யுக்திகளின் ஒரு பகுதியாக மாறிய பிறகு காதலர் தின கொண்டாட்டங்களில் முக்கிய ஒன்றா முத்த தினம் மாறியது. இருந்தாலும் காதல் உறவில் உள்ளவர்கள் மற்றும் தம்பதிகள் இடையிலான உறவை மேலும் நெருக்கமாக நமக்கு சொந்தமானவர் என்ற உணர்வை வளர்க்க ஒரு முக்கியமான நிகழ்வா இப்போ இந்த கிஸ் டே இருந்து வருது. முத்த தின கொண்டாட்டங்களை பொறுத்த வரைக்கும் காதலிப்பவர்கள் துணையுடன் சேர்ந்து மகிழ்ச்சியா பொழுத கழித்து முத்தமிட்டு கொள்ளலாம். அவரவர் வசதிக்கேற்ப வெளியில போகலாம், அல்லது வீட்டிலேயே உங்களுக்கு பிடிச்ச ஷோக்கள் அல்லது திரைப்படங்களை ஒன்றாக அமர்ந்து பார்த்து மகிழலாம். பிடித்தமான உணவுகள் மற்றும் இனிப்பு வகைகளை ஒன்றாக சமைத்து சாப்பிடலாம். சர்ப்ரைஸ் கொடுக்கும் வகையில் கையால் செய்யப்பட்ட பரிசுகளை கொடுக்கலாம். உங்களுடைய துணைக்கு இந்த நாளில் ஸ்பெஷலாக என்ன பரிசு கொடுத்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல எங்க கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க.